55 நாளுக்கு பிறகு தலைவர் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அறிஞர் அண்ணா அவர்களோட ஊர்லான காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. மக்கள் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மீது என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ எல்லாத்துக்கும் தலைவர் பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக நாங்கள் எப்பெல்லாம் ஆளும் கட்சியை பார்த்து ஆளும் அரசை பார்த்து ஒரு மக்கள் பிரச்சனையை எழுப்பணும், அவங்க உடனடியாக அவங்க சொல்கிற ஒரே இது நாங்கள் தற்கொலை கொள்கை இல்லாத கூட்டம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறப்புக்கும் மேலா உயிருக்கும்னு ஒரு கோட்பாடை வச்சு அது கட்சியோட முதல் மாநாடை கொள்கை திருவிழா அப்படின்ட்டு அறிவிச்சு எங்களோட கொள்கையை அறிவிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து கொள்கை இல்லாத கூட்டம் தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தலைவர் தக்க பதிலடி கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் பெரியார் அவர்கள் பெயரையும் அண்ணா அவர்கள் பெயரையும் வச்சுட்டு குடும்ப ஆட்சி ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்க தான் உண்மையான கொள்கையா இல்லாத கூட்டம். அவங்களோட ஒரே கொள்கை கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் அவங்க கூட்டம். அதை மக்கள் மத்தியில் அது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுதான் மக்களோட எண்ணங்கள் அவர் இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்புகள் உள்ளரங்கமாக நடக்க போகுதா, இல்லை சேலத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தோம், அனுமதி மறுத்தப்பட்டதே, மாற்று தேதி கேட்டாங்க. அடுத்தடுத்து எப்படி தலைவர் அவர்களோட விருப்பம் மக்கள்கிட்ட போய் அவங்கள பார்க்கணுங்கிறதா அவரோட விருப்பமாக இருந்தது. இப்போ சேலத்தில் நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் கோர்ட்டில் ஒரு எஸ்ஓபிக்கு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். 4 வாரம் ஒரு முன்னாடி அனுமதி கேட்கணுங்கிறது ஒரு எப்படி ஒரு அரசியல் கட்சி அதுவும் நாங்கள் 6 மாத தேர்தல் இருக்கும்பொழுதே 4 வாரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பெர்மிஷன் கேட்கணுங்கிறது கண்டிப்பாக ஜனநாயக விரோத செயல். இது கண்டிப்பாக திமுக தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து அவங்களோட அச்சத்தின் வெளிப்பாட தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு விஷயம் ஒன்று நிச்சயம், என்ன தடுத்தாலும் தலைவர்களோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடரும். தேர்தல் வாக்குறுதிகளோட சில ஐடியாக்கள் இங்கே மேடையில் பேசியிருந்தார். ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், அதே போல் ஒரு கார் அப்படிங்கிற லட்சியம், அதுக்கான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கணும். அது எந்தளவுக்கு சாத்தியம் அது தலைவர் கிளியராக சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் மேம்படுத்தணும். அவங்க ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டியை உருவாக்கணும் தான் சொன்னார். அது கண்டிப்பாக அது இந்த இப்போ வரைக்குமே இன்னும் மக்கள் அதை ஏர்ன் பண்ணி கொடுக்குற அவங்க கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்காங்க. கல்வி இல்லை, சுகாதாரம், போதிய சுகாதாரம் இல்லை. அதெல்லாம் மேம்படுத்தினால அவங்களை ஏர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வரும். வீடுன்றதை சொல்லி அதை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ரிஃப்ளெக்ட், ஒரு உண்மையான ஒரு மக்களுக்கு வீடுங்கிறது தான் அவங்களோட அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்யுது. அது கண்டிப்பாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க இல்லாதவங்களுக்கு உறுதி செஞ்சிருக்கு. தாவாக்காவை சுற்றி தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கும் மறுபடியும் ஒரு வரவு உறுதி செஞ்சிருக்காரு. கொள்கை எதிரிகள் கூட நிச்சயமா நாங்கள் பாரபட்சமே இல்லாமல் இருக்க மாட்டோம், மணி மீது சேர மாட்டோம் அப்படின்றதுல கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கு. ஆதிக்க கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றது, இப்போ சொல்றதான் எப்பவும். அதனால இந்த 2 கட்சிகளோடும் எந்தவித சமரசம் இல்லாமல் நாங்கள் இலங்களை எதிர்ப்போம். அடுத்த கட்டமாட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எஸ்ஐஆர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. அதை எப்படி அணுக போறோம் சட்டப்பூர்வமா? எஸ்ஐஆர் பிரச்சனை பற்றி நிறைய பேசிட்டோம். இந்த ஒரு குறுகிய காலத்தில் 6 கோடிக்கு மேலான வாக்காளர்களை சரிபார்த்து அதை அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பாயிண்ட் பண்ணுறது உண்மையிலுமே முடியாத காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஒரு பிஎல்ஓ அவர் சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. அது அங்கே இருக்க வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் நான் பேசுகிறப்ப பணி சுமை காரணமாக தான் அவர் அந்த தற்கொலை நடந்திருக்குன்னு சொன்னாங்க. எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் இதுவும் பயங்கர ப்ரெஷர் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. டெய்லி அந்த அவங்க ஃபார்ம் கலெக்ட் பண்ணி அதை அப்லோடு வேறு பண்ணணும். அங்கே டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்படி அவசர கதையில் ஏன் பண்ணணும்? இது அவ்வளோ ரொம்ப கண்டிப்பாக அது எஸ்ஐஆர் முக்கியமான அவசியம் தான். போலி வாக்காளர்கள் இருக்காங்களா, சில பேர் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. இவ்வளோ முக்கியமான பணியை ஏன் அவசரமாக செய்கிறோம்? இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர்கள் இறந்தவர்கள் ஓட்டர் லிஸ்ட் இருந்திருக்கு. இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ அவசரமா தேர்தல் இல்லாத சமயத்தில் பண்ணியிருக்கலாமா? அதான் இங்கே கேள்வி. அதுதான் இங்கே கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேடையில் கொடுத்த ஆதரவு மாதிரி எங்களுக்கு தாவாக்காவுக்கு ஆதரவு பெறும் அப்படின்னு விஜய் அவர்கள் மேடையில் பேசியிருந்தார். திமுகவும் அதிமுகவும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தாவாக்காவால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்குதா? மக்கள் வந்துட்டாங்க. நீங்கள் அனைத்து மக்களும் வந்துட்டாங்க. அவர் அந்த எம்எல்ஏ என்னோட பேட்ச்மேட் தான். அவர் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம அவங்களோட உரையாடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துரும்புறாங்க. நம்ம அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு சொல்கிறேன், நாங்கள் உரையாட ஆரம்பித்தா அவங்ககிட்ட திமுக காரங்களும் உரையாட ஆரம்பித்தா அவங்க யாருமே திமுக கட்சியில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 30 வருஷம் 40 வருஷம் உண்மையாக உழைச்சவங்களுக்கு திமுக எந்த ஒரே பதவியும் கிடையாது. எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறது இல்லை. எம்எல்ஏ சீட் கிடைக்கிறதுனா எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் அதனால் நாங்கள் உரையாட ஆரம்பித்தா அவங்ககிட்ட அந்த கட்சியே இருக்காது. தேர்தல் வாக்குறுதியில் மட்டும் ஒரு விஷயம். இப்போ விஜய் அவர்கள் படங்களில் இலவசங்களை எதிர்த்திருக்கார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது சர்க்கார் படத்தில். இதே தேர்தல் வாக்குறுதியில் இலவசங்கள் கொண்டு வரப்படுமா, இல்லை எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி? அது வெயிட் பண்ணி பாருங்க. அவர் டீட்டெயில்டு அதுக்கான இது இருக்கும். ஓகே, சேலத்தில் அனுமதி கேட்டதாகவும் 4ஆம் தேதி மறுத்ததாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன இருக்குது வாய்ப்புகள் இருக்குது? அதை தான் நாங்கள் மாட்டு தேதி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை அனுமதி கிடைக்கலன்னா கண்டிப்பாக வேறு எந்த விதத்தில் மக்களை சந்திக்க முடியுமோ அந்த விதத்தில் நாங்கள் சந்திப்போம். ஒரு விஷயம் இங்கே நான் நல்லா நிச்சயமாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது.